கோவையில் ஆன்லைன் மோசடி சம்பவங்கள் அதிகரித்திருப்பதால் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 60 வயது மூதாட்டியிடம் கூட ஆன்லைன் மோசடி கும்பல் கைது. கோவை நகரில் மட்டும் 50க்கும் மேற்பட்டோர் இந்த மோசடியில் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் தென்னிலவன் இணைகிறார். தென்னிலவன், விவரங்கள். நிச்சயமாக. அதாவது சமீப காலமாக பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நடைபெறும் மோசடிகள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக இணையதளம் மூலம், அதாவது ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறியும், அதே போல கடன் விரைவாக கடன் பெற்று தரப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு போலியான விளம்பரம் கொடுக்கிறது. மேலும் டிஜிட்டல் கைது போன்ற பல்வேறு முறைகளில் சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகரித்து வருது. இந்த சூழலில் தான் தற்போது புதிதாக பாத்தீங்கன்னா அதாவது ஆன்லைன் மூலமா பொதுமக்கள் டிக்கெட் மற்றும் ஹோட்டல்கள்ல அறைகள் எடுக்கிறாங்க அப்படின்னா அதை வேண்டாம்னு ரத்து செய்யும் போது மீண்டும் அதே வெப்சைட்டுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அவ்வாறு போகக்கூடிய வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா போலியான ஒரு இணையதளத்தை உருவாக்கி, அதாவது இந்த இணையதளத்துல டிக்கெட் மற்றும் இந்த ஹோட்டல்கள்ல ரூம் புக் பண்ணியிருந்தா அதை ரத்து செஞ்சுக்கலாம், அதாவது கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு போலியான ஒரு இணையதளத்தை உருவாக்கி அதன் மூலம் ஒரு கும்பல் மோசடியில் ஈடுபட்டு வருது. சமீபத்துல பாத்தீங்கன்னா கோவை புதரை சேர்ந்த ஒரு 60 வயது மூதாட்டி ஒருவர் ஆன்லைன் மூலமாக ஹோட்டல் அறை புக் செஞ்சிருந்தாங்க. உடனடியாக அந்த ஷெட்யூல் மாறினால அந்த ஹோட்டல் அறை புக் பண்ணதை கேன்சல் பண்றதுக்காக ஒரு இணையதளத்துல போய் பார்த்த போது அங்கு ஒரு செயலியை பதிவிறக்கம் செய்தால் மட்டுமே அந்த பணம் ரீஃபண்ட் தர முடியும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு போடுறாங்க. இதன் அடிப்படையில அந்த மூதாட்டி செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் அவருடைய அனைத்து விவரங்களையும், வங்கி கணக்கு விவரம், அதே போல பெயர், ஆதார் எண் ஆகிய அனைத்து விவரங்களையும் கொடுத்து சில மணி நேரங்களிலேயே பாத்தீங்கன்னா மூதாட்டியின் வங்கி கணக்கில் இருந்து 18 லட்சம் ரூபாய் மர்ம கும்பல் எடுத்திருக்காங்க. இது தொடர்பாக அந்த மூதாட்டி கோவை சைபர் கிரைம் போலீஸ்ல ஒரு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகார் அடிப்படையில போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. கடந்த ஒரே வாரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 பேர் இதே போல அந்த ஆன்லைன் மூலமாக டிக்கெட் மற்றும் ஹோட்டல்கள்ல அறை புக் பண்ணியிருந்தா அதை ரத்து செய்வதற்காக இணையதளத்தின் மூலமாக சென்று அந்த மோசடி கும்பல்கிட்ட சிக்கியிருக்காங்க. தற்போது பாத்தீங்கன்னா சைபர் கிரைம் போலீசார் ஒரு விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க. அதாவது பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காங்க. ஆன்லைன் மூலமா இந்த மாதிரி நம்ம அறைகளை ரத்து செய்யும் போதோ அல்லது டிக்கெட்களை ரத்து செய்யும் போதோ நம்மளோட முழு விவரங்களை கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சமீப காலமாக இந்த சைபர் குற்றங்கள் அதிகரித்து வரக்கூடிய இந்த நிலையில தற்போது ஆன்லைன் புக்கிங் ரத்து செய்வதற்காக போலியான ஒரு இணையதளத்தை உருவாக்கி மோசடி கும்பல் பல லட்சம் ரூபாய் தற்போது வரை இங்க சுருட்டி இருக்கிறது தற்போது அம்பலமாக இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தென்னிலவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.